இனிய வணக்கங்கள். வணக்கம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 17/12/2024 மார்கழி 2ஆம் நாள். பலம்புரி நாடு நடப்புடன் முருகன் சின்ன இன்னும் கிறிஸ்மஸுக்கு ஜேசுநாதர் அவதரிக்க 8 நாள் இருக்கு. 8 நாள். ஐயோ, இந்த கிறிஸ்மஸை பற்றி முருகன் கதைக்கே ஒருத்தன் பில்லைங்க எழுதி விட்டாங்க. எழுதிவிட்டாங்களோ? என்ன முருகன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாரு? இதுதான் இன மத பேதம் இல்லடாப்பா. இது இல்லைங்குது. கடவுள் மேர் ஒற்றுமையா இருக்காரு. மக்களை இன்னத்திலாண்ட ஒற்றுமை. தமிழர்களின் என்ன கொண்டு அபிலாஷை தமிழர்களின் அபிலாசைகளை இலங்கை நிறைவேற்றும் என நம்புகிறோம். அனுர முன்னிலையில் ஊடகங்களில் மோடி நேரிய வச்சு நேர பேஸ் டு பேஸ் என்று சொல்லிட்டு அவற்றை கதையை எல்லாத்தையும் கேட்டுட்டோம். அப்போ அவர் எங்கள்ட இது எல்லாத்தையும் அவர்கள் நிறைவேற்றுவார். தமிழர்களுடைய இதை நிறைவேற்றுவார். தமிழரை பற்றி இப்போ கதைச்சிருக்கிறார் மோடி. என்ன மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும், அரசியலமைப்பை முழுமையாக அமலாக்க வேண்டும், யாழ் பல்கலைக்கழக கிழக்கு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 200 மாணவர்களுக்கு மாதாந்த புலமைப்பரிசு வழங்கும். எல்லாம் கணக்கை கேட்டிருக்கிறேன். சரி, அப்போ பார்ப்போம். அங்கே இலங்கை வாருங்கள். மோடிக்கு அனுர நேரில் அழைப்பு. இங்கே வந்து போய் சொல்லாமல் அங்கேயே வச்சு நீங்கள் இருக்க வாங்க உங்கள்கிட்ட என்னட்டுக்கும் நீங்கள் கூப்பிட்டு சாப்பாடுறீங்க, நாங்கள் கூப்பிட்டு அந்த சம்மந்த கிளப்பு மாதிரி நாங்களும் வந்தால் நீங்களும் வாங்க பழகலாம். யாழில் பேருந்தில் பயணித்தவர் சடலமாக முழுப்பு. இது என்ன கதைச்ச? சுழிபுரத்தை சேர்ந்த 72 வயசு. இது ஏதோ காலச்சி புளியாக கிடக்குது, பயமா கிடக்குது. இந்தியாவின் பாதுகாப்பை பாதிக்கும் வகையில் இலங்கை மண் பயன்படுத்தப்படாது. மோடியிடம் ஜனாதிபதி அனுர உறுதி. நாங்கள் எதுவித தீங்கு உங்களுக்கு செய்ய மாட்டோம், பயப்படாத. ஒன்றும் பிரச்சனை. யாழ் பெரியவளானில் பேருந்து மோதியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. பெரியவளான் என்ன அச்சினாண்ட இடம் இல்லை, டாக்டர் அச்சினாண்ட பெரியவளான். அவருக்கு பெரிய அவற்றிடத்தான் நடந்திருக்க. தலைமன்னார் ராமேஸ்வரம் உடைய பயணிகள் கப்பல் சேவை மோடி அந்த கலந்துரையாடலில் தீர்மானம். தலைமன்னார்ல இருந்து இப்ப காங்கேசந்தூர் தானே, காங்கேசந்தூர்லேருந்து இந்த தூரத்துக்கு போகுது. இது கிட்ட தலைமன்னார்டா கிட்ட பக்கத்துல. அப்படி 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் இடையே பயணிகள் கப்பல் சேவை மோடி என்ற கலந்துரையாடல் தீர்மானம். அது தீர்மானம் எடுத்துட்டோம். இப்ப யாழை சேர்ந்த இளம் யுவதி இரணைமலை சந்தையில் கடத்தல். வேன் ஒன்றில் வந்த குழு அட்டகாசம். என்ன வெள்ள வேன் தெரியுது? அன்றைக்கு முள்ளத்துக்கு போய் அட்டகாசம் செய்தது. நேற்று என்ன இது என்ன பிரச்சனை அறியணும். நாங்கள் டக்கண்டு நாங்கள் அரசியலாம் தூக்கி போடக்கூடாது இல்லையே. கண்டியை சேர்ந்த குடும்பஸ்தர் முல்லை கொக்குழாயில் அடித்து படுகொலை. நேற்று நாங்கள் போன நாயாத்துக்கு போனோம். அன்றைக்கு அந்த நாயத்திலேருந்து அங்கே ஒரு 10 கிலோமீட்டர் அப்படியே நேர போனால் கொக்குழாய். அங்கே ஒரு கண்டியை சேர்ந்த குடும்பஸ்தர் 38 வயது குடும்பஸ்தர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். தனி விருவங்களாக இருக்கலாம், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம். அதுக்காக ஒரு உயிரியடாப்பா யோசிக்கிறோம். அடிச்சு கொள்றதா? இது என்னடாப்பா? எறும்ப கூட யோசிக்கணும் கொள்றது இல்லையே. அடுத்தது தெல்லிப்பளையில் சளிக்கு மேந்தெடுத்த பெண் மரணம். மாதிரி கொழும்புக்கு அனுப்பி வைப்பு. எனக்கு என்னடா ஒரே மரணமாக தான் கிடையாது. இந்த சோதிக்கிற மிஷினோட எல்லாமே எடுக்கலாம். யாழ்ப்பாணத்தில் இந்த சத்த மாதிரி கொழும்புக்கு, இந்த சளி மாதிரி எல்லாம் கொழும்புக்கு அனுப்பணும். இங்கே அப்படி இல்லையோ மிஷின். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் விலை கூடினதாக இருக்கும். திரும்பி போகுது கொஞ்சம் காசு. நாங்களும் ரணிலும் இந்தியா விஜயம். அவரும் போறார். அவர் ஜனாதிபதி வேலையை விட்ட பிறகு 2 தரம் போட்டார் கூடாது. என்னது போறாரு இவர் வந்த பிறகு என்ன உங்க காய்ச்சல் பதவியில் இருக்க கட்டிக்காத ஃப்ரெண்ட்ஷிப்பையும் முடியாதானே. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் தானே. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்கோ, பேருந்து ஒருக்கு கொடுத்துறாங்க. ஒன் பிரச்சனையானவன் அங்க எங்க சொல்லிக்கிட்டு விட்டுறாங்க. அதைத்தான் நாங்கள் யோசிக்கிறோம். விளையாட்டு தானே. நாலு இந்திய உப ஜனாதிபதியுடன் ஜனாதிபதியானவர் சந்திப்பு. அன்றோக்கு அமோக வரவேற்பு. ஆள் என்னத்தோட நிக்குது பாத்தியோ. இங்க போடுற அந்த அந்த அதே சொக்காவும் அதை அயன் பண்ணவும் இல்லை போடாது போட்டு போயிருக்குது. அனுரோக்கு அமோக வரவேற்பு.
அவர் என்னட்டு பிடிச்சோண்டு போனு நீ பாக்கல இப்படி இப்படி பிடிச்சோண்டு போறாரு யார் மோடி அன்றவே சின்ன பையன் தானே அப்ப அவர்கிட்ட வயசுக்கு இவர் அவர்கிட்ட புள்ள மாதிரி தானே அப்ப இப்படி பிடிச்சோண்டு நடந்து வாங்க வடிவா இருக்கா நான் நல்லா நடந்துடுவேன் கூடிய கல்வி தகமையில் மோசடி மோடி என்று மோடியிலே வருது கல்வி தகமையில் மோசடி நாமல் மீது முறப்பாடு அந்த இவன் பிரச்சனை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டம் தொடர்பான உயர்நிலை கல்வி தகமையை மோசடியான முறையில் பெற்றுக்கொண்டதாக குற்றம் முறப்பாட்டை பதிவு செய்யப்பட்ட சரி சபாநாயகரை பற்றி கதைச்சு போட்டு அதான் குற்றமுள்ள நெஞ்சு குறுன்னு சொல்றது சும்மா தேவையில்லாம பாய கொடுக்கறது இல்லையே தட்டி கொடுத்து அடி வாங்குற வேலை இனி இப்போ உங்க எல்லாருக்கும் இந்த இங்க ஒருங்கிணைப்பு கூட்டத்துல கேள்விகளுக்கு எல்லாம் குழம்பின மாதிரி இப்ப அங்கேயும் எல்லாம் கேள்விகள் வர போகுது நீ என்ன பட்டம் வச்சுக்கிறேன் இங்க படிச்சாண்டு கேட்ட பிரச்சனை வந்து அங்க உபகரணம் போட போகுது என்ன பட்டத்தை காட்டணுங்க பயிர் எடுத்துட்டு வா பழைய இந்தியாவியா தான் நடக்குமோ பாராமன்றதுல இந்தியாவியா 7 ரன்கள் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணி வெற்றி சகிப் பந்து வீச தடை ஏன்டாப்பா முரளி மாதிரி எறிகிறாருன்னு சொல்லி போட்டாங்க கனேடிய அமைச்சரை சந்தித்தார் குவதாசன் எம்பி குவதாசன் எம்பியை தெரியுமா எனக்கு திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முக எனக்கு தான் தெரியும் கோதாசன் ஒரு ஆள் இருக்கிறார் ஐயோ நடுவண் அரசின் பழங்குடி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை ஆனந்த சங்கரியை சந்தித்தார் அங்கேயும் ஒரு ஆனந்த சங்கரி இருக்கிறார் மாகாண முகாமைத்துவ சுவை உத்தியோகத்தை போட்டி பரிச்சை எப்போ அதுவும் வந்துட்டு படிக்கிறீங்களா எல்லாரும் போட்டுட்டீங்க தானே போட்டார்கள் படியுங்கோ மட்டுப்படுத்தப்பட்ட போட்டு பரிச்சை எதிர்வரை 22ஆம் தேதி நடக்குதாமா மாகாண விண்ணப்பிச்சவங்கலாம் கணவருக்கு அனுப்பினான் இதெல்லாம் போடும் கூட அப்படிக்கலாம் என்ன செய்தாங்களோ ஐயா புதிய சபாநாயகராக கலாநிதி ஜகத் விக்ரம ரத்ன அனுர கட்சி தீர்மானம் அனுர கட்சி தான் தீர்மானிச்சு அப்போ வேண்டிய இன்றைக்கு போக போறாரு இன்றைக்கு அவர் அதெல்லாம் செய்து சம்பிரதாயப்படி எல்லாம் செய்துதான் இன்றைய பாராமரணம் துவங்கும் இன்றைய பாராமரணம் பெரிய ஒரு யாழில் இடம்பெற்ற கலாச்சார நடைபயணம் கலாச்சாரம் வடமாகாணம் இந்தியாவில் மருந்து இறக்குமதியில் சரிவு ஏன் சரியா பாப்போம் இந்தியாவில் பிரபல தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் உசேன் காலமானார் ஐயோ தபேலா இசைக்கலைஞர் அப்போ அவருக்கு நாங்கள் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவிப்பதோடு அவர்களுடைய துக்கத்தில் நாங்களும் பங்களிக்கிறோம் தென்கொரிய ஜனாதிபதியின் பதவி நீக்கம் விசாரணை ஆரம்பித்த நீதிமன்றம் இது அங்காரையும் எல்லாம் நீதிமன்றம் வழக்கு பிரச்சனையுமா தான் கிடையாது என்ன உலகம் எல்லாம் ஒரே மாதிரி இந்த இந்தியாவில் போகிற சீடியல்கள் எல்லாம் ஒரே கதை மாதிரி எல்லாம் அதே மாதிரி இதுவும் எல்லாம் ஒரே இதாக போய் கொண்டு செய்தி ஒரே மாதிரி தான் கிடையாது மயோட்டோவை புரட்டி போட்ட சிடோ சூறாவளி இதுவரை 11 பேர் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அச்சம் சுமார் 1000 பேர் வரை காயம் மீட்பு பணிகள் தீவிரம் எங்கண்ட நாட்டில் வரணும்னா பிரான்ஸ்ல என்ன பிரான்ஸ் நாட்டின் மயோட்டா பகுதி அடிச்சு கேட்கணும் உறவுகளை எங்கண்ட உறவுகள் என்ன மாதிரி இருக்கிறீர்கள்னு தெரியல கவனமாயிருங்கோ எங்கண்ட புலம்பெயர் உறவுகள் எல்லாம் நிறைய இருக்கிறீர்கள் கவனமாயிருங்கோ என்ன செய்யறோம் நாங்கள் கடவுளைத்தான் வேண்டலாம் கடுங்கடலில் பிளவடைந்த எண்ணெய் கப்பல்கள் ரஷ்யாவுக்கு பேரிழப்பு பிளவடைஞ்சு அவ்வளவும் நட்டம் தானே என்ன அப்போ கடல் எவ்வளோ கலக்க போகுது என்ன மாசடைய போகுது பிரான்சின் கோர்சிகா தீவுக்கு போப் விஜயம் இவர் போறாரு என்ன தேசநாதர் வர்ற நேரத்தில் இவரும் போறேன் சிரியாவை சலமாரியாக தாக்கிய இஸ்ரேல் இவங்கள் திருந்தாங்கள் பண்டிகை காலத்தில் முட்டை விலையில் மாற்றம் என்ன குறைஞ்சிருக்கும் நினைக்கிறியோ கோடி இருக்கும் 50 கிராமுக்கு குறைவான இடையுள்ள முட்டையை முட்டைன்னு இருக்கிறான் சின்ன பெருசு இருக்கு 35 ரூபா தான் கடைசி விலை அப்ப பரவாயில்லை கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இனி புரியாத போவாங்க என்ன கிளிநொச்சி ஏனை நீ போடுறது போடுறான் தம் பிரியாணி கிளிநொச்சி ஏனையின் வீதியில் விபத்து 2 பேர் படுகாயம் தப்பிட்டினோம் கடவுள் அறுவடைக்கு தயாராக இருந்த பப்பாசி பயிற்சியை பாதி மழையோட சரி எல்லாம் இது வெள்ளை அடிச்சிருக்கும் என்ன எனது 33 ஆண்டுகள் ஆன்மீக போராட்ட பாதையில் சோழியபுரம் பத்ம வெளியீடு அது ஆன்மீகம் என்ன பப்பாசிகள் எல்லாம் அநியாயமா போச்சு எல்லாம் போச்சு அமைச்சர் கனவேர் வெங்காயத்தை நட்டு விட்டுட்டாங்களே அந்த காலத்துக்கு இந்த காலம் வெங்காயத்துக்கு இன்றைக்கு நாளைக்கு மழை பெய்து விட்டுதான் எல்லாரும் மழை தப்பிட்டு நம்மளோட எல்லாரையும் அழுகி போடும்
வெங்காயம் முளைக்கிற வருவாங்க பாவங்கள் வெங்காயம் செய்யக்காரர் பாதிக்கப்படணும் இந்த மழையால் கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு மழை இந்த முறை. அமைச்சர் கர்ணாவின் கல்வி தகமை தொடர்பில் என்னடா இது கர்ஷ்ணவின் அது சரி கல்வித்தை தொடர்பில் பிழையான தரவுகள் என்ன பேர் என்ன குற்றமாக முறை இல்லாம நான் சொன்னேன் இலங்கை சரி இது தகமை உங்களையாக்களுக்கும் என்கிட்ட கோதரியா பார்க்கணும் இந்த கவனம் இருக்கணும் எல்லாரும் எல்லாருமே ஃபைல் உள்ள பிரட்டி தேடி எடுத்து வைக்கணும் இல்லையே. கவனம் எல்லாருக்கும் பார்க்க போறான். ஜனாதிபதி அன்பளிப்பு சமூக ஊடகங்களில் பெறவும் போலியான செய்திகள். ஜனாதிபதி அன்பளிப்பு சமூக ஊடகங்களில் பெறவும் இரண்டாவது கட்டுப்படுத்தாமல் இருக்கிறேன் அது செய்யணும். இந்த போலியான செய்திகள் எல்லாம் கூடாது. அமிர்த மொழி மூழ்கியது அதெல்லாம் இதெல்லாம் புலையான தகவல் தான் வந்து நீரின் மூழ்கம் எல்லாம் போடுறாங்க யூடியூப் போலி அது எங்கடைய ஆக்கள் அவங்க இந்தியா எல்லாம் 27 மாதத்துல கடல் எல்லாம் மூணு மாமண்டு எல்லாம் சொல்றாங்க. மூலாட்டம் பாப்போம் படுக்கைக்க கொஞ்சம் பயமாடக்கு இப்படியே இருக்கிற மாதிரி உண்டு போர்டு நடந்து பாப்போம். ஏதோ மின்சார வேலியில் சிக்கிய இளைஞன் பலி யானை கண்டு கட்டினா இது பிரச்சனை. மங்கார குருநாக மது அருந்தி விட்டு பேருந்து செலுத்திய சாரதி பொருளாதார இது முதல் செய்யணும். லைசன்ஸையும் ரத்து செய்து விட்டுருவோம் இல்லையே. இந்த போன் காய்ச்சல் ஓடுறாக்களுக்கும் அப்படி செய்யும் பிடிக்கணும். வவுனியாவில் எலிக்காய்ச்சல் தொற்றுக்குள்ளானவர் ஜாழ் போதனாவுக்கு மாற்றம் இஞ்சாங்கடக்கு இருந்தாங்க இல்லையே. வவுனியாலே இது என்ன கரைச்சல் மயக்க மருந்து கொடுத்து முச்சக்கரம் வந்து திருட்டு வவுனியாவில் சம்பவம் ஒரு கைது அங்கெல்லாம் இந்த மயக்க மருந்து கொடுக்குறான். என்னடாப்பா இது மயக்க மருந்து கொடுக்குறதோ இல்லை லேஞ்சியில் இந்த படம்பளியை பொத்தி குடிக்கிறதோ கொடுக்குறோன்னா என்னென்ன குடிக்கிறது இப்போ நீ தானே குடிக்கலாம் ஆறுனா நான் குடிப்பேன் அதானே யோசிக்கிறேன். அர்ச்சுனா எம்பிக்கு நீதிமன்றால் பிணை பணம் கொடுத்துட்டாங்க பிடிச்சவங்களா நீ பிடிச்ச இல்லை நேற்று போனே இல்லை. அடுத்த வீடியோவில் கதைப்போம். எலிக்காய்ச்சல் காரணமாக ஜாலியில் 85 பேர் பாதிப்பு. எலிக்காய்ச்சல் நேற்று கேசரன் சொன்னார் எல்லாம் கட்டுப்படுத்துறோம் இருந்தாலும் வருதுன்னு போகுதுன்னு கதைக்கிறேன் கவனமா இருக்கிறேன் தெரியும். சரி நாங்கள் செய்திகள் முடிஞ்சது இஞ்சால வருவோம் ஜனா என்னதுக்கு ஆசியத்துலங்கிறது வருவோம் கொண்டு தட்டுது எனக்கு ஆசியத்துலங்கிறது வரும் என்ன எல்லாம் இதல்ல பனி இல்ல பனியும் ஒரு மாதிரி தானே கிடக்கு. ஆனா 2 நேரம் நான் நாக்கு வலிக்கிறேன். அப்பயும் தட்டு வரியில பாப்போம். அறிஞர் கருத்து இன்னைக்கு கோமல் சேரும் ஏன் தட்டுது. அமைதியின் உண்மை சுரூபம் மனதில் இருந்து வெளிப்படும் போது அன்பின் உணர்வும் தானே வெளிப்படும். சரியோ அப்ப அமைதியின்மை உண்மை சுரூபம் மனதில் இருந்து வெளிப்படும் போது அமைதியின் அமைதியின் உண்மை சுரூபம் மனதிலிருந்து வெளிவரும் போது அன்பின் உணர்வு தானே வரும். அமைதி இருந்தால் அன்பு வரும். அமைதி இருக்கும் அன்பு வரும். இந்தியாவின் முக்கியத்துவத்தை இனியேனும் புரிந்து கொள்ளுங்கள். செய்தும் 72ஆம் ஆண்டு செய்தும் இந்தியா எல்லாரும் செய்தும் உதவி செய்தோம்னா எழுந்தவங்க செய்யுங்க பாப்போம் புரிந்து கொள்ளுங்க பாப்போம்னு சொல்றேன். பாப்பா இன்னொன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரச பயணமாக இந்தியாவுக்கு சென்றுள்ளார். ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின் அனுரகுமார திசாநாயக்க மேற்கொண்ட முதலாவது வெளிநாட்டு பயணம் இந்தியா என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. சரியோ அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் அனுர வெற்றி பெற்றதும் அவரை முதலில் சந்தித்த வெளிநாட்டு ராஜதந்திரி இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா என்பதும் அந்த சந்திப்பின் போது இந்தியாவுக்கு வாருங்கள் என இந்திய தூதுவர் அழைப்பு விட்டதும் இங்கு கவனிக்கத்தக்கது. பக்கத்து வீடு தானே கூப்பிடத்தானே வேணும் வாங்கடாப்பா வீட்டையும் வந்து பழகுங்க ஒரு டீயை குடிக்கணும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெறுவதை இந்தியா விரும்பவில்லை என்றும் சயித் பிரேமதாசா வெற்றி பெறுவதை இந்தியா விரும்பியதென்றுமான ஊடகங்களும் உண்டு. அப்படி சொன்ன ஊடகங்கள் இதைத்தான் விட்டு எதுவாயினும் தான் ஜனாதிபதியாக வருவதை இந்தியா விரும்பவில்லை என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அறிந்திருந்தாலும் அதனை பகைமையாக அவர் கருதவில்லை. அது அவரவர் உரிமை அவரவர் எண்ணங்கள் இல்லையே. அதை பற்றி நாங்கள் யோசிக்க கூடாது அப்படியே விட்டுட்டோம். தெரியும் அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று இந்தியா ஒரு வல்லரசு நாடாக உருவாகி வருகிறது. சும்மா இல்லை வல்லரசு நாடாக வருது இல்லையே. அதே நேரம் இலங்கையின் அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை பகைப்பது இலங்கைக்கு பாதகமே அன்றி அது ஒருபோதும் இந்தியாவுக்கு பாதகமாக அமையாது இல்லையே. தவிர இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போதெல்லாம் இந்தியா தனது உதவிகளை இலங்கைக்கு தாராளமாக வழங்கியது. பொருளாதார இதுகளுக்கெல்லாம் வழங்கியோம்னா இந்தியா என்ன. ஆக ஜனாதிபதி தேர்தலின் போது இந்தியா தன்னை எதிர்த்தது என்பதற்காக தனது வெளிநாட்டு பயணம் சீனாவுக்கானது அல்லது அமெரிக்காவுக்கானது என்பதாக ஜனாதிபதி என்ற முடிவு செய்யவில்லை. உண்மையிலே அதில் ஒரு
அது ஒரு என்னன்னு சொல்றது என்ன ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அவற்றை மனசிலேருந்து தெரியுது என்ன, ஒவ்வொரு நடமாட்டத்திலேருந்தும் ஒவ்வொரு நடவடிக்கையிலேருந்தும் தெரியும் ஒவ்வொரு மனது இல்லையே. ஏன் நான் அமெரிக்காவுக்கு ஒருக்கா போட்டு போயிருக்கிறேன், சீனாவுக்கு போயிருக்கிறான் தானே, எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். நான் என்ன பக்கத்து விட்டோட காட்சி தான் உன்னோட பண்ணுற மாதிரி போட்டேன். மற்ற கொண்டா முதல் சீனாவுக்கு போயிருப்பேன். மாறாக நடந்து முடிந்து விட்டது. அதை சதா நினைத்து எதிர்காலத்தை இழப்பது மடமைத்தனம் என்ற உண்மையை ஒரு நாட்டின் ஆட்சித் தலைவராக ஜனாதிபதி அனுர உணர்ந்திருக்கிறார். அவர் உணர்ந்துதான் வந்தவர், எல்லாத்தையும் உணர்ந்து எல்லாம் ஷெடியூல் போட்டுதான் வந்தவர் இல்லையே. தவிர இந்தியாவை எதிர்த்து உலக நாடுகளுடன் நட்பு கொள்வது என்பது இலங்கைக்கு ஒருபோதும் சாதகமாக அமையாது என்பதை திட்ட தெளிவாக உணர்ந்திருந்த ஜனாதிபதி அனுர தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்தை இந்தியாவிலிருந்து தொடங்குகிறார். அவருக்கு அரசியல் தெரியும். இவருங்களோட கொலை போட்டு மிச்சாக்களோட அங்கே ஒட்டி உறவாடி ஒன்றும் சரிவதாண்டது அவருக்கு விளங்கு. இது விளங்கியும் விளங்காம தெரிஞ்சாக்களுக்கு நாங்கள் ஜனாதிபதி அனுரவின் விஜயம், அவருக்கு இந்தியா வழங்கிய வரவேற்பு, இந்திய அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் மோடியுடன் நடத்திய சந்திப்பு என்பன இலங்கை இந்திய உறவை நிச்சயம் வெளிப்படுத்தும். அப்படியான சந்திப்பு நேற்று நான் சொன்னேன். அவர் கூட்டிட்டு போன தோல்ல போட்டு வாங்க வாடா தம்பி போவோம் மாதிரி போயிருந்தேன். ஏதோ நல்லா இருக்கணும். இங்குதான் தமிழர்களாகிய நாம் இந்தியாவின் முக்கியத்துவத்தை உணர வேண்டியவர்களாக உள்ளோம். ஆம், கடந்த காலங்களில் எங்கள் சுயநல அரசியலால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஈனத்தை தேடி கொடுத்தோம். ஆக இனிமேலாவது அதற்கு கழுவாய் தேடுவதாக இந்தியாவுடன் நெருக்கமான உறவை வெளிப்படுத்தி எங்கள் இனப்பிரச்சனைக்கு விரைந்து தீர்வான முயற்சி செய்வோம். அதுவே அறிவுடைமை. அதுக்காக நாங்கள் ஒற்றுமையாக விடும் முதல் அடிபட்டு இப்ப எல்லாரும் அடிவாள் நடக்குது. அடிபடுறாங்க, நம்முடைய அடிபடுறாங்க, கனடா கூப்பிட்டுக்கிறாங்க, அங்க வச்சுதான் சொல்ல போறாங்க. இங்க ஒற்றுமையாடி காஞ்சி வராது நீ எங்கண்ட மக்களுக்கு. கனடிய இருக்கிற ஆக்கள் சும்மா ஆக்கள் இல்லை, இங்கத்த அரசியலையே நடத்துற ஆக்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் அங்க இல்லையே. அவங்கண்ட மூளையும் பொருளாதாரமும் கணக்கு எங்க வேலை செய்யுதுன்னு நான் யோசிக்கிறேன். அப்படி இல்லையே, அப்படி இருக்குது விளையாட்டு. ஆனா கூப்பிட்டு இருக்கிறாங்க, அவற்றை வந்தோடனே அவற்றை நடைமுறையில தெரியும் அங்கே என்ன குளிசை கொடுத்துறாங்க தெரியும். அதை வச்சு நாங்கள் பார்ப்போம், புரியலாம் தெரியும். அப்ப இத்துடன் நாங்கள் நிறைய பெற்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.